ஆமேன். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். மார்க்கு புஸ்தகம் 7ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, கை கழுவாமல் ஏன் சாப்பிடுகிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்துவுடைய சீஷர்களை பார்த்து யூதர்களும் பரிசேயரும் கேட்குறாங்க. அந்த நாட்களில் யூதர்கள்லாம் வீடை கழுவி விடுவாங்களாம். செப்பு குடங்கள், செப்பு சொம்புகள் இவைகளெல்லாம் நம்ம சுத்தப்படுத்தி தான் கழுவுவாங்க. கை கழுவுறது, வீட்டில் உள்ள பாத்திரங்களை துலக்கிறது, கழுவுறது, வீட்டை கழுவுறது, இப்படிலாம் சுத்தப்படுத்தி தான் அவங்க சாப்பிடுவாங்களாம். அதுதான் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. செப்பு குடங்களையும் மனைகளையும் கைகளை கழுவிட்டு ஸ்நானம் பண்ணி, கடையிலேருந்து வருகிறவது ஸ்நானம் பண்ணிவிட்டு தான் குளிச்சுட்டு தான் சாப்பிடுவாங்க அப்படின்னு அதில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி அவங்க முன்னோர்களுடைய பாரம்பரியங்களை கை கொண்டு அப்படியே அவங்க நடக்கிறாங்க. முன்னோர்கள் என்ன செஞ்சாங்க, எதுக்காக அதை செய்கிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. கையை கழுவிட்டு சாப்பிட்றாங்க. முன்னோர்கள் நம்ம தாத்தா அப்படி சாப்பிட்டாங்க, நம்ம அப்பா அப்படி சாப்பிட்டாங்க, நம்ம குடும்பத்தில் எல்லாரும் அப்படி செய்கிறாங்க, நம்மளும் அப்படி செய்யணும்னு சொல்லி அதை பார்த்து அவங்க பாரம்பரியமாக செஞ்சுட்டு வராங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவோட சீஷர்கள் சாப்பிடுகிறத பார்த்துட்டு, உங்களுடைய சீஷர்கள் கை கழுவாமல் சாப்பிடுகிறது என்ன அப்படின்னு கேட்குறாரு. பாருங்கள், அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் உதடுகளினால் என்ன கனம் பண்ணுறீங்க, உள்ளத்திலோ பட்சிக்கிற உணவை போல் இருக்கிறீங்க, உள்ளத்திலோ கபடம் தேவையில்லாத காரியங்களும் இருதயத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறாங்க. பாருங்கள், இப்போ ஒரு இடத்துல ஒரு வசனம் சொல்லுவாங்க, ஆண்டவர், நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கிறீங்க. கல்லறை அடக்கம் பண்ணிவிடுவாங்க, இறந்தவர்களை கல்லறையில் அடக்கம் பண்ணி அதை கீழே என்ன பண்ணுவாங்க, அடக்கம் பண்ணிவிட்டு கல்லறையில் உள்ளே தான் எல்லா எலும்புகள்லாம் இருக்கும். மேலே வந்து சுண்ணாம்பு அடித்து அழகாக இருக்கும், பார்க்குறதுக்கு சுண்ணாம்பு அடித்து நல்லா வெள்ளை வெள்ளைன்னு இருக்கும். அது திறந்துவிட்டு உள்ளே பார்த்தா எலும்பும் நாற்றம் பிடிச்ச அந்த மாம்சமும் அழுக்கும் புழுக்களும் அங்கே இருக்கும். இதுதான் ஆண்டவர் ஏசப்பா சொல்கிறாங்க, நீங்கள் வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளாக இருக்கிறீங்க. அப்போ வெளியில் பார்க்குறதுக்கு பாத்திரத்தை கழுவுறோம், துணியை துவைச்சி போட்டுக்கிறோம், அயன் பண்ணி போட்டுக்கிறோம், வெளியில் பவுடர் அடிச்சுக்கிறோம், நல்லா குளிச்சுக்கிறோம், பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது, அழகாக இருக்குது. உள்ளே என்ன இல்லை, சரக்கு சரியா இல்லை, உள்ள இருதயம் சரியில்லை, எண்ணம் சரியில்லை, பேச்சு சரியில்லை, செயல்பாடு சரியில்லை, விஷமாக உள்ளே இருக்குது. இதை தான் ஆண்டவர் அங்கே சுட்டி காட்டுறாங்க. பாருங்கள், நம்ம இப்போ தேங்காய் பயன்படுத்துகிறோம். தேங்காய் மேலே உள்ள நார், தோல் இது நமக்கு முக்கியம் இல்லை. பாருங்கள், முக்கியமாக தேங்காய்க்குன்னு நமக்கு தேவை என்ன,